சென்ற வருடம் ஒரு ஊரில் நான் கண்ட உண்மை, ஒரு மாணவனை சந்தித்தேன். அந்த மாணவனுக்கு மூக்கு மட்டும் இருக்கின்றது, கண் இல்லை. மதரசாவில் ஓதக்கூடிய ஒரு மாணவன். குடும்பத்தில் எல்லோரும் சொல்லியிருக்கின்றார்கள், ஒரு கடுகு மணி அளவு கூட அந்த ரெண்டு கண்ணும் இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு கடுகு மணி அளவு உள்ள ஒரு தடம் இருக்கின்றது. அவ்வளவுதான். இந்த கண்ணிமை ஒன்றுமே இல்லை. குடும்பத்தார்கள் சொல்லுகின்றார்களாம், இந்த கண் இருக்கக்கூடிய இடத்தில் கடுகு மணி அளவு ஒரு தடம் இருக்கின்றது. எனவே நாம் அதை சத்திர சிகிச்சை செய்து பார்த்தால் சில நேரங்கள் உள்ளுக்கு கண் இருக்கலாம் என்று அவர்களுடைய குடும்பங்கள் ஆலோசனை சொல்லி இருக்கின்றார்கள். இவர்களும் சரி என்று கேட்டு வைத்தியரை சந்தித்து, வைத்தியரும் அதற்கு இணங்க அவருக்கு சத்திரை சிகிச்சை செய்யப்படுகின்றது. இரண்டு கண்ணையும், கண் இல்லை, வரும் சதைதான் இருக்கின்றது. ஆனால் தச்ச இடம் இருக்கின்றது. அந்த இடத்தில் இரண்டு கண்ணுடைய இடத்திலும் ஆபரேஷன் பண்ணி தச்ச இடம் இருக்கின்றது, தடம் இருக்கின்றது. இந்த மாணவன் சின்ன பிள்ளையிலிருந்து இவருக்கு ஒரு ஆசை, நான் குர்ஆன் ஓத வேண்டும், ஹாஃபில் ஆக வேண்டும். என்னுடைய கண் பார்வை இல்லை என்றாலும் நான் அந்த குர்ஆனை உள்ளத்தில் சுமக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. நமது நாட்டில் நீர்கொழும்பு பகுதியில் நடந்த ஒரு சம்பவம். இவரை மதரசாவில் கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். அந்த மதரசாவிலும் சேர்க்கக்கூடிய நேரத்தில் அந்த மதரசாவிலும் அதிபர் உஸ்தாதுமார்கள் சொல்லுகின்றார்கள், இவரை நாங்கள் எப்படி சேர்ப்பது, இவருடைய வேலை இவர் எப்படி செய்து கொண்டு போவார், இவருடைய உடுப்புகளை கழுவுவது, இவர் சாப்பிடுவது, எப்படி இவர் சிரமப்படுவாரே என்று இவரை சேர்ப்பதற்கு அவர்களும் பின்வாங்குகின்றார்கள். என்றாலும் இந்த பிள்ளையினுடைய ஆர்வம், இல்லை நான் உங்களுடைய மதரசாவில் சேர வேண்டும், நான் குர்ஆனை பாடமாக்க வேண்டும், அவருடைய ஆசை. ஏதோ சேர்த்து விட்டார்கள். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இவர் குர்ஆனை பாடமாக்குகின்றார். எப்படி பாடமாக்கினார் என்றால், இவரிடத்தில் சின்ன டேப், பென்டிரைவ் அடிக்கக்கூடிய சின்ன ஒரு மெமரி சிப் அடிச்சு கேட்கக்கூடிய ஒரு சின்ன ரேடியோ நீக்கிது. அதில் இன்றைக்கு உதாரணத்துக்கு அல்ஹம்த பாடமாக்க வேண்டும் என்றால் அல்ஹம்து அந்த பென்டிரைவில் அடிக்கப்பட்டிருக்கும், அதை போட்டுக்கொண்டு பாடமாக்குவார். அதை கேட்டு இவர் பாடமாக்குவார். பாடமாக்க முடிஞ்சா ஹசரத்துக்கிட்ட பாடத்தை கொடுக்குவார். நாளைக்கு யாசீன் உதாரணத்துக்கு சொல்லுகின்றேன். இப்படி பாடமாக்கி 30 ஜுஸுகளையும் மனனம் செய்து விட்டார். கண் ரெண்டும் தெரியாது. அவருடைய உஸ்தாது சொன்னார், இரவையில் 1:30 மணிக்கு இவர் எழும்புவாராம். அவருடைய பிரின்சிபலையும் நாங்கள் சந்தித்தோம். இரவு 1:30 மணிக்கு 2 மணிக்கு எழும்பி தஹஜ்ஜத் தொழுவதற்கு எழும்புவார். 3வது மாடியில் இருந்து இவர் எழும்பி பணிய வருவாராம். எந்த உதவியும் இல்லாமல் அந்த படியை பிடித்து கொண்டு சரியாக இறங்கி இவருடைய பாட்டா எதுவோ அதைத்தான் போடுவாராம். கண் ரெண்டும் தெரியாது. தஹஜ்ஜத் தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் அழுவார். இன்று யமனில் நடக்கக்கூடிய குர்ஆன் போட்டிக்கு சென்று 1ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றார் அந்த மாணவன். எங்களுடைய நாட்டில் குர்ஆனை பாடமாக்கி கொடுத்துவிட்டு வெளிநாட்டுக்கு போட்டிக்கு சென்று 30 ஜுஸுகளிலும் தான் மனனம் செய்த பாடங்களுக்குள் அந்த அரபியர்கள் கேட்கக்கூடிய இடத்தில் இவர் ஓத வேண்டும். அந்த அத்துணை அரபு நாடுகளுக்கு மத்தியில் வந்த மாணவர்களுக்குள் இந்த மாணவன் 1ஆம் இடத்தை பெற்றிருக்கின்றான். இவனுக்கு குர்ஆன் கொடுத்த வெற்றி. அன்பார்ந்த தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, இந்த குர்ஆன் எனக்கு வழிகாட்டும். நான் மரணித்ததும் இந்த குர்ஆன் என்னுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து கொள்ளும். என்னை கபருக்குள் வைத்ததும் இந்த குர்ஆனுடைய தலைமாட்டில் உட்கார்ந்து கொள்ளும். மலக்குமார்களிடத்தில் சொல்லும், மலக்குகளே அவரிடத்தில் கண்ணியமாக நின்று நீங்கள் வந்த வேலையை முடித்துவிட்டு போய்விடுங்கள், நான் குர்ஆன் இருக்கின்றேன் அவரை பாதுகாப்பதற்கு. குர்ஆன் பேசும்.
குர்ஆனை உள்ளங்களில் சுமந்து கொள்ளுங்கள். தனக்கு அல்லாஹு தஆலா தந்திருக்கக்கூடிய குழந்தை செல்வங்களை குர்ஆனுடையவர்களாக ஆக்குங்கள். அந்த குழந்தை நான் 2 கண்ணை மூடுவதற்கு முன்னால் என்னுடைய பிள்ளை இமாமத் செய்ய வேண்டும், நான் பின்னுக்கு நின்று தொழ வேண்டும், என்னுடைய பிள்ளை எனக்கு ஜனாசா தொழுகை நடாத்த வேண்டும், என்னுடைய பிள்ளை எனக்கு துஆ செய்ய வேண்டும், என்னுடைய பிள்ளை தொழுவிக்கக்கூடிய தொழுகையில் எந்த ஒரு பிழையும் இருக்கக்கூடாது என்ற ஒரே நோக்கத்தில். இதை விட என்ன தேவை?